ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாஸ்ட் 2 டேஸாக எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தைப்பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண சின்ன பொங்கல்வாக இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு மெனு என்னென்னா இட்லி, சாம்பார், அப்புறம் ஸ்வீட்டுக்கு கேசரி, பாயாசம், அப்புறம் மெயின் டிஷ் பொங்கல். நாங்கள் இன்றைக்கி சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஏன்னா வீட்டில் அதிகமாக யாரும் பொங்கல் சாப்பிட்றது கிடையாது. நம்ம பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சக்கரை பொங்கல் மட்டும் கொஞ்சமாக வச்சுருந்தோம். ஸோ காலைல கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் தவிர மீதி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறப்ப பொங்கல் வச்சிடலான்னு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு காய்கறிலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளி ஊற வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டிஷ்லாம் செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் ரிச்சுவல்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வில்லேஜஸ்லாம் பார்த்தோம்னா குலதெய்வம் கோயிலில் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மண்பானையில் வச்சு செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்கிறதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் சில இடத்துலலாம் வீட்டுக்கு முன்னாடியே கூட மண்பானையில் வச்சு செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டு முன்னாடிலாம் அந்தளவுக்கு இடம் கிடையாது, அந்தளவுக்கு செய்கிற அளவுக்கு பெருசாக ஆளும் கிடையாது. ஸோ நம்ம 4 பேர்த்துக்கு மட்டும் அளவாக செஞ்சுக்கலான்னு வீட்டிலையே லைட்டாக டெக்கரேட் பண்ணி செஞ்சாச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 to 8:30 வந்து நல்ல நேரம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் இந்த நல்ல நேரத்தில் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் அவங்களோட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ அதையே நமக்கு எடுத்துக்கிட்டேன்னு அதே மாதிரி டைமிங்கில் எழுந்திரிச்சு செய்யலான்னு ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பாருக்கு காயெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சைட் பை சைடு கேசரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக தான் செஞ்சோம். ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு வேளைக்கு தான் வரப்போகுது. மோர் தென் 2 டைம்ஸ் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே வந்துட்டு மிச்சம்தான் ஆகும். ஸோ அதனால் எதுக்கு பல்காக செஞ்சுக்கிட்டேன்னு எல்லாமே பார்த்து கம்மி கம்மியாக தான் செஞ்சோம். அண்ட் ஹியர் இஸ் த ஸ்மால் டிப் ஃபார் கேசரி. யூஸ்வலாக கேசரி வந்து நம்ம தண்ணி ஊற்றி செய்வோம். பட் தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கூட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். அது வந்து இப்போ எப்படின்னா 1 டம்ளர் நம்ம ரவா எடுத்தோன்னா 2 டம்ளர் ஆஃப் வாட்டர் நம்ம எப்பயும் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக 1 டம்ளர் மில்க்கும் 1 டம்ளர் வாட்டரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட கேசரி நல்லா ரிச்சாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் கம்மியாக செய்யணும் அப்படிங்கிறத எய்மாக வச்சுக்கிட்டனால 1/2 டம்ளர் ரவா தான் எடுத்தோம். ஸோ 1 கப் டம்ளரில் 1/2 டம்ளர் வாட்டரும் 1/2 டம்ளர் மில்க்கும் சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி சுகர் சேர்க்கும்போது எந்த டம்ளரில் நம்ம ரவா எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அதே அளவு சுகர் சேர்த்தோன்னா திகட்டாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட போனால் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே டம்ளரில் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கேசரி செஞ்சு பார்க்குறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபைனலாக கீ ஊற்றுறப்ப நீங்கள் மொத்தமாக ஊற்றின கீயோட அளவு 25 கிராம் இருந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும். அதாவது நான் எடுத்த ரேஷியோ 1/2 டம்ளர் ரவாக்கு நீங்கள் 25 கிராம் அமௌண்ட் ஆஃப் கீ எடுத்திங்கனாலே அந்த கேசரிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போதே டைம் அரௌண்ட் ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணான்னு எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு வந்து அடுப்பெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா அடுப்பில் இந்த மாதிரி சந்தன குங்குமத்தால் ப்ளஸ் போட்டு நடுவில் குங்குமத்தால் பொட்டு வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே பொங்கல் வைக்கிற பானையிலையுமே மஞ்சள் கொத்து ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா டைட்டாக அதோட கழுத்தில் கட்டிட்டு அதுக்குமே ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஸ் போட்டு நடுவில் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல்னாலே வந்துட்டு இந்த சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து ரிச்சுவலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிலீஜியஸோட கம்பைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தன குங்குமத்தால் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி வைக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. எனக்கு இது யூஸ்வலாக நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்படியே பழகினால இந்த மாதிரி பண்ணிக்கிறது. பிளான் பண்ண மாதிரியே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுப்பையும் பானையும் நல்லா டெக்கரேட் பண்ணி 7:30க்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் பானையை வச்சு 1 கப் மில்க்கும் 1 கப் அரிசி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல். பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பால் ஊற்றுனதுக்கப்புறமா அரிசி பருப்பையும் கழுவி வச்சுருந்த 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். ஸோ நல்லா பால் பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி அதோடு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியோ பொங்கல் வச்சுட்டோம். ஹரிபரியாக வச்சனால நான் ஃபுல்லாலாம் வீடியோ ஷூட் பண்ணலை. இதுவரையும் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இட்லி, சாம்பார், கேசரி, வடை, பாயாசம், அப்பளம், அப்புறம் பொங்கல் எல்லாத்தையும் நல்லா செஞ்சு எங்களோட பொங்கல் காலை நல்லாவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. See you in next video. அது வரையும் டேக் கேர். பாய்.